OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கிற சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ அப்படிங்கிற ஒரு படம், ஹாலிவுட் மூவி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. இது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம். என்னன்னா சம்பவம் இதுதான். 1972 உருகுவேன் கண்ட்ரியோட ரக்பி டீம் அவங்க ஒரு சிலிக்கு போகிறாங்க ஃப்ளைட்டில். அந்த காம்படிஷனுக்காக போய் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க ஜாலியாக. அந்த ஃப்ளைட்டு கிளம்பின கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அது எம்டத்தில் மொத்தம் 40 பேர் போகிறாங்க. 40 பேர் பனிபடர்ந்த ஒரு மலை, ஆல்ப்ஸ் மலை மாதிரி ஆன்சன் அந்த மலை பிரதேசம் இருக்குது, ANDES. அங்கே ஃப்ளைட்டு நொறுங்கி விழுந்துடுது. அதில் 40 பேரில் 16 பேர் தான் பிழைக்கிறாங்க. அது வெறும் பனினா ஐஸ் மலை, வனாந்திரம். அதில் அவங்க எப்படி சர்வைவ் ஆனாங்க, எப்படி தப்பிச்சாங்க. 40 பேரில் 16 பேர் தான் தப்பிக்கிறாங்க. அது எப்படி தப்பிச்சாங்கன்றத தத்ரூபமாக படம் எடுத்திருப்பாங்க. அப்பா, பார்க்க வேண்டிய படம். அது IMDb ரேட்டிங் 7.9. இதே கதையை அலையும்னு ஏற்கனவே எடுத்திருக்காங்க. பட் இது இன்னும் அடுத்த லெவலில் எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஐயோ, ஃபோட்டோகிராஃபிங்க படம். அஃப்கோர்ஸ் CG ஒர்க்ஸ் தான் இருந்தாலும் அந்த ரியாலிட்டி படம் ஆரம்பிக்கும்போது அவ்வளோ ஜாலியாக அந்த பழைய விஷயங்கள், ஏன்னா 72 நடந்தது இல்லையா, அந்த பீரியட் ஃபில்முக்காகவே அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளைட்லாம், பழைய ஃப்ளைட்டு உருகுவே, அங்கேருந்து கிளம்பும் போது ஏற்படுற ஜாலி சந்தோஷம் அவ்வளோதான். கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடும். அந்த வாழ்க்கையினுடைய மரணம் உண்மையிலே சொல்கிறேன், இப்படிலாம் மரணம் யாருக்கும் வரவே கூடாது. ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சா பட்டுன்னு செத்து போயிட்டாங்கன்னா விஷயமே வேறு. ஆனால் அந்த பனினா பனி, ஐஸ் கட்டி மலை, அது ஐஸு கொட்டும், அந்த இடத்துல விழுந்து மைனஸில் இருக்கும் டிகிரி டெம்பரேச்சர். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எந்த விதமான ஃபோனோ எதுவுமே கிடையாது, மனித நடமாட்டம் கிடையாது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஐஸ் கட்டி தான். சாப்பாடு கிடையாது, இயற்கை உபாதைகள் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற அந்த கொஞ்சம் நஞ்சம் சாப்பாடு பஸ்ஸில் ஃப்ளைட்டில் இருந்த பிஸ்கெட்டு எல்லாம் கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் ஆகுங்க, எல்லாம் காலியாகிடும். அதுக்கப்புறம் பசியின் கொடுமையை படத்தில் காட்டுவாங்க பாருங்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதுதான் படத்தில் கொடுமையான விஷயம். கொஞ்சம் ஒருத்தனை பார்ப்பாங்க, முகம் சுருங்கி போயிடும். ஒருத்தனுக்கு பனி வெடிப்பு, காதெல்லாம் உதடெல்லாம் வெடிச்சிடும், அப்படியே நரம்பெல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒருத்தனை பசி தாங்க முடியாமல் ஃபஸ்ட்டு ஒருத்தனை தெரியுங்களா பண்ணுவான், ஷூ லேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மென்று சாப்பிட ஆரம்பிப்பான். கொஞ்சம் நேரம் ஒருத்தன் இப்படி பார்ப்பான், சிகரெட்டை சின்னதாக மென்று சாப்பிட ஆரம்பிப்பான். ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி பரவாயில்ல, ஐஸ் கட்டி இருக்கும், அப்படியே எடுத்து தொண்டையை நினச்சிப்பாங்க. பசிக்கு என்ன பண்ணுறது? ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும், எதை சாப்பிட்றதுன்ட்டு எதுவுமே பசி கொன்று எடுக்கும். யூரின்லாம் பிளட்டு மாதிரி போக ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ தான் அப்படியே ஒருத்தனை பார்ப்பான். ஒருத்தன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அந்த அடிப்பட்டு இருக்கும், அந்த புண்ணுலேருந்து சதை எடுத்து சாப்பிடுவான், அவனுடைய புண்ணுலேருந்து. அதெல்லாம் பார்க்கறதுக்கு தைரியம் வேணும். இது உண்மையிலேயே நடந்தது. இது வச்சும் படத்துக்காக ஜோடிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. அந்த புண்ணில் எடுத்து அப்படியே அந்த சதையை எடுத்து சாப்பிடுவான். ஒரு ஸ்டேஜில் முடியாது, என்ன பண்ணலான்னு பார்க்கும்பொழுது ஒரு யோசனை அவன் சொல்லுவோம். சுற்றி இவங்க கூட இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செத்து போயிருப்பாங்க. 24-25 பாடி இருக்கும். சாப்பிடலாமான்னு ஒருத்தன் கேட்பாங்க. அந்த சீன்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ பயந்து கேட்பான். பசி, புரோட்டீன் நமக்கு தேவை, குளிர் கொன்று எடுக்குது, என்ன பண்ணலாம், செத்தவனுடைய உடம்புலேருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாம், சதையை, கேனிபலிசம். அப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும். எப்படி நம்ம நியாயம் அது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள இருந்து செத்து போனோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவங்கள நம்ம எப்படி சாப்பிட்றது, நம்ம மிருகமா நம்ம அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். இது மிருகமா இல்லையான்றது கேள்வி கிடையாது, பசிக்கு வழி சொல்லு அப்படின்வான். அப்போது ஒன்றத்தன் சொல்லுவான், ஒருத்தரோட உடம்பை நீ தொடர்ந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும், அவன் பர்மிஷன் வாங்காமல் எடுக்கிறது நியாயமா, கடவுள் இது ஒத்துப்பாரா? ஒருத்தன் சொல்லுவான், இந்த பேர் கடவுளுங்கிறது யாருன்றதை புரிஞ்சுக்கும். நீ சொன்ன கடவுள் நம்ம ஊரில் இருக்கும்போது கடவுள் வீட்டில் ஒரு கடவுள் வந்தார்ல, நம்ம சாப்பாடெலாம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு வேலைக்கு தூங்கிட்டு அப்போ கும்பிட்ட கடவுள் வேற, இந்த இடத்துல யாருமே இல்லாத கடவுள் வேற அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பான் பாருங்க.
அந்த விளக்கத்தை பார்க்கணும். நீ ஹூ இஸ் காட் அப்படிங்கிறது விளக்கம் ஒன்று இருக்கும். பியூட்டிஃபுல்லான விளக்கம். நீங்கள் பாருங்கள், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தனுடைய சதை எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதான் படத்தினுடைய உச்சகட்ட கொடுமை அதுதான். ஒரு ஸ்டேஜ் ஒருத்தன் சாப்பிட ஆரம்பிச்சு, அதுலேயும் பனி புயல் ஒன்று வந்துடும். ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க, அச்சனை மூடிட்டு குளிர் வெளியில் வர முடியாது. திடீர்னு ஒரு பனி புயல் அடிக்கும் பாருங்கள், ஃப்ளைட் அப்படியே ஃபுல்லாக ஐஸ் கட்டி மூடிடும். ஒருத்தன் அந்த கோணி பைக்குள்ளே கையை காலை நீட்டிங்கன்னு அவங்க படுற அவஸ்தை. அடுத்த மரணம் யாருக்குங்கிற பயம் வந்துடுவாங்க. 4 நாள் அந்த பனிப்புயலில் ஃப்ளைட்டுக்குள்ளே மாட்டிப்பாங்க. இந்த விபத்துக்கு அப்புறம் 10-15 நாள் இருப்பானுங்க. இந்த பனிப்புயல் வந்ததுக்கப்புறம் அதில் மாட்டிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் கட்டி விலக்கி 4 நாள் பொறுத்து அப்படியே கொஞ்சம் கண்ணை திறந்து வெளியில் பார்த்தோம், சூரிய ஒளி படும். அப்போ ஒருத்தன் வெளியில் வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று கொடுத்துருப்பான். அந்த மியூசிக்கை நீங்கள் கேளுங்கப்பா, எவ்வளோ பெரிய சந்தோஷங்கிறது அப்போ தெரியும். அதாவது சந்தோஷம் தப்பிச்சது கிடையாது, ஏரோப்ளேன் உள்ளேருந்து பனிப்புயலேருந்து தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கே இவ்வளோ சந்தோஷம். வெளியில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க, என்ன நடந்ததுங்கிறது தாங்க படம். அதாவது வாழ்க்கை எவ்வளோ கொடுமையானதுங்கிறது மாட்டிக்கும் போது தான் தெரியும். நம்மளை பொறுத்தவரை நம்ம காலையில் எழுந்துக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு சாப்பிட்றோம், தூங்குறோம், திருப்பி மறுநாள் போயிடும். நமக்கு வாழ்க்கையோட கொடுமையே தெரியதில்லை. வாழ்க்கை போராட்டமாக போகும்பொழுது, உயிர் பயம் வரும் பொழுது என்ன வேணால் பண்ணலாம் மனிதன்றதுக்கு இந்த படம் தான் எடுத்துக்காட்டு. ஐயோ, பார்க்கப்பட வேண்டிய படம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் என்னென்னா, அதில் ஒரு 2 பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, நான் அப்படியே கிளம்பி நான் நடந்து அந்த பக்கம் போகிறேன், இந்த மேப்பெல்லாம் வச்சு பார்ப்பாங்க, ரேடியோ ஒன்று வச்சிங்கன்னா அதை வச்சு ஏதோ பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பாருங்கள் படத்தில், இந்த சைடு போனால் சிலி போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க 2 போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தான் அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. ஆளை போய் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் எப்படி காப்பாற்றப்படுறாங்கன்றது வரலாறு. அதனால் பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அதில் பியூட்டி ஒன்று தெரியுங்களா, அவங்க இந்த பக்கம் போனால் சிலி வருதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அது 60 கிலோமீட்ரு. ஆக்சுவலாக ரிவர்ஸில் போயிருந்தாங்க வைங்களேன், 20 கிலோமீட்டரில் அர்ஜென்டினா வந்திருக்கோம். அது அவங்களுக்கு தெரியாது. படத்து உண்மையாக இதெல்லாம் நடந்த விஷயம் அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு. ஸோ எப்படி அவங்க காப்பாற்றப்பட்டார்கள், அவங்க அதுக்கப்புறம் அவங்க எடுத்த சம்பவங்கள், அவங்க இன்டர்வியூ கொடுக்குறது, இதெல்லாம் படத்தில் பார்க்கணும். வாழ்க்கை ஒரு செகண்டில் எப்படிலாம் மாறிடும் அப்படிங்கிறது இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. நம்மெல்லாம் நம்ம எல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தான் நிரந்தரம் நினைக்கிறோம்ல, அதெல்லாம் கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு அடுத்த முறை நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறும்போதெல்லாம் பயம் வரும் உங்களுக்கு. உண்மையிலே சொல்கிறேன். அதுவும் இந்த கடல் மேலே ஃப்ளைட்டு பறக்கும் பொழுதோ, அந்த பனி படர்ந்த இடத்துக்கு மேலே ஃப்ளைட்டு பறக்கும் பொழுதெல்லாம் சில ஏர்போர்ட்லாம் நீங்கள் பாருங்கள், கடலுக்கு மேலே அந்த ஏரோட்ராம் இருக்கும். அப்படி இறங்கும் போதெல்லாம் அப்படியே அடிவயிரெலாம் பெறலும். இந்த படத்தை பார்த்துட்டு போனீங்கன்னா ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு யோசிப்பீங்க. அப்படி ஒரு படம். வாழ்க்கையின் தத்ரூபங்களை, வாழ்க்கை நிதர்சனங்களை அவ்வளோ அழகாக புட்டு வைக்கும். உண்மை சம்பவன்றது தான் ரொம்ப அழகு. இதில் நடித்தவங்க எல்லாமே அவ்வளோ பிரமாதம் நடிச்சிருப்பாங்க. நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படத்தில் இந்த படம் சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ நெட்ஃப்ளிக்ஸில் இருந்திருக்கு. எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு நியூடிட்டி அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் படத்தில் பயம் ஒன்று வந்துருக்குங்க. அந்த மரண பயங்கிறது நமக்கு தொத்தும். அந்த படம் ஐயோ அடுத்த இவன் செத்துருவானோ, அந்த நோவாமான்னு ஒரு கேரக்டர் இருக்கான் பாருங்கள், அவனுடைய சாவு பாருங்கள் நீங்கள், கண்ணெதிர்க்கு அப்படியே உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அதெல்லாம் கொடுமையாக இருக்கும். வாழ்க்கை நிதர்சனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த படத்தை பாருங்கள். இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். டில் தென், see you, bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.